கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த ரம்மையான மகள் ஜெசிகா பிரீத்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சில தினங்களுக்கு முன்பு தன் கணவரை இழந்து இன்றைக்கு கிறிஸ்துவின் சமூகத்திலே தாயும் மகனுமாக வந்திருக்கிற அருமையான சகோதரி ஷீபா அவர்களுக்கு தேவன் ஆறுதலையும் விசுவாசத்தோடு தைரியத்தையும் பலனையும் கொடுப்பாராக. நாம் வாசித்த வசன பகுதி, அதில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களுமே முக்கியமானது. அதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தேன். முதலாவது, நம்முடைய சரீரமானது ஒரு மண்பாண்டம். நம்முடைய சரீரம் ஒரு மண்பாண்டம். மண்பாண்டம் என்பது இப்போ பயன்பாட்டில் மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் ரொம்ப காலமாக மண்பாண்டம் தான் நம்முடைய பாத்திரங்கள். பழைய காலங்களில் அகழ்வாராய்ச்சியில் தேடி எடுத்தால் மண்பாண்டங்கள் தான் கிடைக்குது. இந்த மண்பாண்டம் என்பது நொறுங்கக்கூடியது, உடையக்கூடியது, ஃப்ரெஜைல், உடையக்கூடியது. அப்போ தேவன் சொல்றாரு, நீங்கள் மண்பாண்டம். இது அப்படியே இதனுடைய தொடக்கத்தை போய் பார்த்தோம்னா, மனிதனை மண்ணிலே உருவாக்கி அவனுக்கு தன் ஜீவனை, தன் சுவாசத்தை தேவன் ஊதினார். அப்போ மண்ணிலிருந்து நாம் எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு போகிறோம் என்பது ரொம்ப சரியாகவே இருக்கு. இங்கே முதியோர், நடுத்தர வயது, இளையவர்கள், சிறு பிள்ளைகள் என்று நாம் இருக்கிறோம். எல்லாருமே மண்பாண்டங்கள் தான். நம்முடைய சரீரமானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பலனாக இருக்க வேண்டும், வாழ்வதற்கான சக்தி நமக்கு வேண்டும். அது இப்பொழுதெல்லாம் கருவுக்குள் இருக்கும் பொழுதே சவாலாக இருக்கிற ஒரு காலம். இட்ஸ் a challenge when you are in a womb of a mother. அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே இந்த சரீர பாண்டமானது சரியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். வெளியில வந்த பிறகு அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரணும், பலனோடு இருக்கணும். வளர்ந்து முதிர் வயது ஆகும் பொழுது அந்த மனிதனோ மனுஷியோ பலனோடு இருக்கணும், மரண பரியந்தம். ஆனால் அதிகபட்சமாக நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது நொறுங்கக்கூடிய மண்பானை போல தான் இருக்கிறது என்பது நமக்கே புரியுது. ரொம்ப வாலிப வயசு வரைக்கும் அது புரியாது, ஆனால் அதுக்கு மேலே புரியும். நாம் மண்பாண்டம். ஆனால் அது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தேவன் கொடுக்குறாராம். அதை தான் சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனத்துல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை விளங்கும்படி சுவிசேஷமாகிய கர்த்தருடைய வசனமாகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை வச்சுக்கலாம். சில பொருளை வைக்கணும்னு சொன்னா அதுக்கான கண்டெய்னர் ரொம்ப முக்கியம். நம்முடைய வீடுகளிலே எதை எதுல வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கான பாத்திரம், அதுக்கான இடம் நமக்கு நிச்சயமா இருக்கும். ஒரு பீரோனா அதில் இதெல்லாம் வைக்கணும், ஒரு பெட்டினா இதெல்லாம் வைக்கணும். அதுக்குள்ள வெளியேற பெற்ற அணிகலன்கள்னா அதை அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெட்டியில வைக்கணும். அது பாதுகாப்பாகவும் நீங்க நினைக்கலாம், அல்லது இதை இதுல தான் வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஆக நாம் மண்பாண்டமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு வசதி இருக்கிறது. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே எதை வைக்கலாம்? கர்த்தருடைய வசனங்களை வைக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த, இன்றைக்கு கீழ்ப்படிந்த மகளும் சரி,
ரொம்ப காலத்துக்கு முன்னாலே கீழ்ப்படிந்தவர்களும் சரி, இந்த மண்பாண்டம் பலவீனமான நொறுங்கக்கூடிய ஒரு மண்பாண்டம், உடையக்கூடிய ஒரு மண்பாண்டம் தான் இது. அதுல ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. சரி, அந்த பொக்கிஷம் என்ன மாதிரியான ஒரு வல்லமை சக்தி உள்ளது அப்படின்னு சொன்னா, ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த சுவிசேஷமானது என்னவா இருக்கிறதாம்? தேவனுடைய பலனா இருக்கிறது. இட் இஸ் a power of God. அப்போ இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய பலம். உலகத்திலே விலை உயர்ந்த மருந்துகள்லாம் இருக்கு. அந்த மருந்து மிகவும் பாதுகாப்பான ஒரு பெட்டகம் அதுல தான் வைப்பாங்க. அதுக்கு சீதோஷணம் அது ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஒரு வயல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளதான் அது இருக்கும். அதை ரொம்ப பாதுகாப்பாக வைப்பாங்க, சாதாரணமாக அதை வைக்கவே மாட்டாங்க. அதுபோல இந்த மண்பாண்டமாகிய பலவீனமான இந்த உடலில் ஒன்று இருக்கு, அது எப்பவுமே இருக்கு. அது நமக்கு ஞாபகம் வேணும். சில நேரம் நமக்குள் இருக்கிறதை நாம் தெரியாமல் மறந்திருப்போம். நமக்குள் இருக்கும் ஒரு விஷயத்தோட அருமை தெரியாமலே நாம் இருப்போம். சிறு வயதிலிருந்து நமக்குள்ளே கர்த்தர் அவரவர்களுக்கான தாளந்துகளை கொடுத்திருப்பார். அது வெளியே வர்றதுக்கு நாளாகும், அது தெரியாது, நமக்கே தெரியாது. சொல்லுவாங்க சில நேரத்தில், என் டேலண்ட் எனக்கே தெரியல, எங்கள் டீச்சர் தான் அதை சொல்லி என்னை அப்படியே வளர்த்து விட்டாரு, இப்போ நான் அதில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கேன். எனக்கே தெரியாமல் இருந்தது என்னோட பவர், என்னோட தாளந்து, என்னோட திறமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி தான் சொல்றாரு. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்றாருன்னா, மண்பாண்டத்திலே நான் இந்த சுவிசேஷமாகிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறேன். அது எப்படிப்பட்டது? முதல் விஷயம், தேவ பலனா இருக்கிறது. இந்த வசனம் தொடங்கும் போதே என்னன்னு சொல்றாரு? இந்த மகத்துவமுள்ள வல்லமை என்று சொல்லுகிறார். இட் இஸ் a power of God. கர்த்தருடைய வசனமானது ரொம்ப வல்லமையானது. எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் உயிர், ஜீவனும் வல்லமையும். தேவனுடைய வார்த்தை, இந்த பொக்கிஷமாகிய வசனம் நமக்குள்ள வருது இல்ல, நமக்குள்ள அதை வச்சிருக்குமா இல்லையா? அது எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? அது தேவ பலன். அது நமக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானதாயும். இட் இஸ் a sharp one. ரொம்ப கருக்கானது, ரொம்ப ஷார்ப்பானது. அந்த ஷார்ப்னஸ் எதுக்கு தேவைப்படுது? படிங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த கறி வாங்கும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மட்டன் எடுத்துக்குவோமே, கறி கடைக்கு போறீங்க இல்லையா, அங்க ஒரே ஒரு கத்தி இருக்குமா, 2-3 கத்தி இருக்குமா? 2-3 கத்தி இருக்கும். ஒரு பெரிய பாகத்தை வெட்டுவதற்கான ஒன்று, அடுத்தது சவ்வு, அதை எடுக்கிறதுக்கு ஒன்று, எலும்ப சதையிலிருந்து பிரிக்கிறதுக்கு ஒன்று வச்சிருப்பான். ஏன்னா அதுதான் அதுக்கு வசதியா இருக்கு, அப்பதான் அதை சுலபமா செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, அது எதையெல்லாம் கடந்து ஊடுருவி உள்ள வரக்கூடியதா இருக்கு. பாத்தீங்களா? ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். என்கிட்ட என்ன இருக்கு? நான் பலனோடு இருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கு? நான் உற்சாகமா இருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கு? நான் இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக வாழ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, அந்த நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. ஒன்று நம்மளே கேட்டுக்கிறோம், இல்லை இன்னொருத்தரையாவது கேட்குறோம். என்ன செஞ்சுட்டேன் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு? என்ன கொடுத்தீங்க நான் சந்தோஷமா வாழறதுக்கு? என்கிட்ட என்ன இருக்கு? என் உடல் எப்படி இருக்கு? என் பலவீனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம அதெல்லாம் அழித்து அதை ஓரமா தள்ளி வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மண்பாண்டமாகிய நொறுங்கக்கூடிய இந்த பாத்திரத்துக்குள்ளே, இந்த பாண்டத்துக்குள்ளே வல்லமையான கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அதை கேட்டுதான் இன்னைக்கு மகள் கீழ்ப்படிந்தா, அதை கேட்டுதான் நம்ம எல்லாம் ஒரு நாள் கீழ்ப்படிந்தோம். தேவ பலனாகிய ஜீவனும் வல்லமை உள்ளதாகிய நம்மை கடந்து நம் தசைகளை எலும்பை தாண்டி இருதயத்துக்குள்ள வந்து
நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய, அந்த நினைவுகளை எல்லாம் வகையறுக்கக்கூடிய அந்த வசனம் நமக்குள்ள இருக்கிறது. எதை வச்சு நான் வாழறது, எதை வச்சு நான் பிழைக்கிறது கேட்குறோமா இல்லையா? எதை வைத்துக்கொண்டு நான் பலனோடு இருப்பது, எதை வைத்துக்கொண்டு நான் மகிழ்ச்சியா இருப்பது, எதை வைத்துக்கொண்டு நான் இன்னும் ஓடுறதுக்கு என்னமோ தூரம் இருக்கு, செய்ய வேண்டிய கடமைகள் முன்னால் இருக்கு, நிறைய சவால்கள் இருக்கு. ஆனால் நாம் பலவீனமான பாண்டம் என்பதை ரொம்ப நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை ஞாபகம் வைக்க மாட்டேன்றோம். அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷமானது வல்லமை உள்ளது. அது நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வல்லமை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு தேவைப்பட்டது. அதனால அவர் சொல்றாரு. அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கியமானதாக சொல்றாருன்னு பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, நல்ல கவனிங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னது என்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு அதை எட்டுன்னு வந்து மறுபடியும் வைங்க அப்படி சொல்லலை. இந்த மண்பாண்டத்தை இரும்பு பாத்திரம் ஆக்குங்க அப்படின்னு சொல்லலை. மண்பாண்டம் தான் மண்ணில் போகிற வரைக்கும். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையாகிய அந்த பொக்கிஷம் இருக்கு, கர்த்தருடைய வசனம் இருக்கு இல்லையா, அது வல்லமையானது இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை எப்பொழுதுமே நினைவில் வைத்து விசுவாசிப்பதற்கு நம்முடைய மனக்கண்களிலே பிரகாசம் தேவைப்படுகிறதா. என்லைட்மெண்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐ. நம்முடைய மனக்கண்களுக்கு பிரகாசம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த புறக்கண்களாலே பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயங்கள், நம்ம எதையெல்லாம் நம்ம பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை அப்படியே சோர்வுக்குள்ளாக்குது. வெளியில என் மண் பாண்டத்தை தான் அது ஞாபகப்படுத்துது. அது நொறுங்கும் பாண்டமாக தான் என்னை ஞாபகப்படுத்து. ஏற்கனவே அதில் வேரில் விட்டு இருக்கு, ஏற்கனவே அது ரொம்ப பழசா இருக்கு, ஏற்கனவே அது பலமுறை நொறுங்கி விழ வேண்டியது, அத்தனை கஷ்டத்தை அது அனுபவிச்சிருக்கிறது. அப்படிதான் நம்ம ஞாபகம் வருது. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய மனக்கண்களில் ஒரு பிரகாசம் இருக்குமானால் அந்த மனதுக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமையாகிய உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊடுருவி வந்து உங்கள் எண்ணங்களை கூட வகையறுக்கக்கூடிய கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த மண்பாண்டத்தில் இருக்குது. இவ்வளவெல்லாம் இருக்குன்னு சொன்னவர், இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுனால எந்த துன்பமும் என்கிட்டயே வரல, துன்பமே இல்லாமல் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. இப்பொழுது 8:9 வாசிங்க, கவனிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். இப்போ மகத்துவமான தேவ வல்லமையாகிய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வசனத்தை வல்லமையாக போதிக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலன், அதை இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள நான் வச்சிருக்கேன், அதை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 4 விஷயம் முக்கியமா சொல்றாரு. எப்பக்கத்திலும் அவங்களுக்கு என்ன நிலைமை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, எல்லா பக்கத்துல இருந்துமா துன்பம் வரணும், எல்லா பக்கத்துல இருந்துமா நமக்கு நெருக்கடி வரணும். ஒரு பக்கம் கூட நல்லா இருந்தா அந்த பக்கமா போலான்னு பார்த்தா எல்லா டைரக்ஷன்ல இருந்து நமக்கு என்ன வருது, நெருக்கப்படுகிறோம். ஒடுங்கி போன எல்லா பக்கமும் சொட்டையே இல்லாத ஒரு அலுமினியம் பாத்திரம் 10-20 வருஷம் நம்ம வீட்டில் இருக்காது. வாங்கினப்போ ரொம்ப அழகா இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த அலுமினியம் பாத்திரம் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு பொட்டு பொட்டா ஒரு இது தெரியும்ல, அது என்ன தெரியுங்களா? அது என்ன, ஏன் அப்படி ஷைனிங்காக இருக்குது? ஒரு அலுமினியம் பாத்திரம் பிளெயினாக இல்லாமல் அப்படியே பொட்டு பொட்டாக இருக்கும்.
என்ன தெரியுங்களா, ஏற்கனவே அவன் அடிச்சு தான் கொடுக்குறான். அது எல்லாமே அடிக்கப்பட்டதுனால ஏற்படுற ஒரு ஷைனிங். அது ஆக்சுவலாக அது டிசைன் கிடையாது. அந்த அடிக்கிற அந்த ஒரு விஷயத்தையே டிசைன் ஆக்கி தான் அவன் அடிச்சு தருவான். அது அலுமினிய பாத்திரத்துக்கே உரிய ஒரு அழகான டிசைன். அது என்ன ஆகுனா, அப்படி அடிச்சதுனாலேயே கொஞ்சம் ஷைனிங் வரும் வெளியில். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ அடித்து அழகாக ஷைனிங்காக கொடுத்துருக்குறேன், இதுக்கப்புறமா உனக்கு இருக்குது. பல அடிகள் நீ வாங்கும்போது இதே பாத்திரம் ஒடுங்கி போகிற அளவுக்கு உனக்கு என்ன உண்டு. இப்போது அதை யார் அடிச்சது தெரியுங்களா? மேனுஃபேக்சரர் அடிச்சார். ஷைனிங்காக இருக்கிறதுக்கு தான் அடிச்சார். ஆனால் இந்த உலகத்துக்குள்ள பல துன்பங்களாலே பல கஷ்டங்களாலே நாம் என்ன பண்ணுறோம்? ஒடுங்கி போகிறோம். தேவன் நம்மை மிக அழகாக, மிக நேர்த்தியாக, தம் சாயலாக, தம் ரூபத்தின்படியாக, தம் உயிரை நமக்குள்ள கொடுத்து தான் நம்மளை உண்டாக்கினார். மாம்சம் பலவீனமான பாண்டம் தான். குறிப்பாக சகோதரிகளை பற்றி வசனம் பலவீனமான பாண்டம் தான் சொல்லுது. ஆனால் சகோதரன் சகோதரி ரெண்டு பேருக்குமே வித்தியாசமே இல்லாமல் ஒன்று நமக்குள் இருக்கிறது. அது கர்த்தருடைய வல்லமையான வசனம் இருக்கிறது. அதை நம் மனக்கண்களால் பார்த்தா அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும். இயேசுவை உயிர்த்தெழ செய்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும். அப்போ எதனாலே நம்மை தேர்ச்சி கொள்வது? கர்த்தருடைய வசனத்தினால தான் தேர்ச்சி கொள்ளணும். மரித்தோரை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு மதியனமாலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெசலோனிக்க மக்கள். அப்போ சொல்றாரு, என்ன நீங்க இந்த மாதிரி ஓயாம கண்ணீர் விட்டு அழுது புலம்பிட்டே இருக்கிறீங்களே, அந்த மரணம் அப்படின்றத பத்தி நீங்கள் ரொம்ப கவலையா அவிசுவாசமாக கண்ணீர் விடக்கூடாதுன்றார். அவிசுவாசமாக நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்றார். அங்க அதான் முக்கியமான விஷயம். ஒரு நாள் திரும்பி தானே வரப்போறாங்க. ஆண்டவர் இயேசு அவர்களை ஒரு நாள் கொண்டு தானே வரப்போறாரு. அவரோட தானே அவங்க வரப்போறாங்க. நீங்க ஏன் அவிசுவாசமாக மற்றவர்களை போட்ட துக்கித்து அழுகிறீர்கள் அப்படின்ற அப்ப சொல்லிட்டு கடைசியா என்ன முடிக்கிறாரு? ஒருவர் இந்த வார்த்தைகளினாலே தேற்றுங்கள். இந்த காலை வேளையில அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் வணையப்பட்ட பாத்திரம். ஆனால் அது மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே மிக முக்கியமான வல்லமையான தேவ வல்லமையான பொக்கிஷமான வசனத்தை உள்ளே கொடுத்திருக்கிறார். வெறும் பானையை மட்டுமே நம்ம வெளியே இருக்கிற கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் நொறுங்கி இருக்கேன், நான் உடைய போறேன், நான் வேரில் விட்டுருக்கேன், இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். மனக்கண்களால் மட்டும்தான் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பார்த்தா நான் வெளியில பார்க்க மாட்டேன். டைம் இருக்காது வெளியே பார்க்கறதுக்கு. எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நெருக்கடி இருக்குதான் செய்யும், ஆனால் ஒடுங்கி போக மாட்டோம்ன்ற. நாங்க ஒடுங்கி போகிறதில்லை. அப்போ எப்பக்கமும் நெருக்கமே வராது. யாரும் எங்களை சொட்டையாக்கவே முடியாது, யாரும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, காயப்படுத்தவே முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ளே வல்லமையான வசனம் இருக்கு. அப்படி சொல்லல அவரு. வல்லமையான வசனம் எங்களுக்குள்ள இருக்கு. எங்களுக்கான நெருக்கடிகள் வரும். அதே தான் நீங்களும் நான். அப்போ நமக்கு நெருக்கடிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒடுங்கி போகாம இருக்கணும். அடுத்தது இன்னொன்று சொல்றாரு, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை. இன்னைக்கு மன முறிவு இல்லை, மனமுறிவு. சிலருக்கு மனமுறிவு. அந்த மனமுறிவு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவர்களை ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அப்படியே ஒரு இடத்துல நிக்க வச்சிருது, கட்டி போட்டுடுது. உண்மைதான். மனமுறிவுக்கு ரொம்ப நியாயமான காரணம், நியாயமான கஷ்டம் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைக்க கூட முடியாத அளவுக்கு அந்த மன முறிவு அப்படியே உங்களை ஸ்டாக்னேட் பண்ணிடும். அப்படியே ஒரு இடத்துல நிக்க வச்சிடும். எந்த பக்கம் போலாம் தெரியாது, எப்படி ஒரு அடி எடுத்து வைக்கலாம் தெரியாது, யார் கூட இருக்கா தெரியாது. ஒரு இருட்டுக்குள்ள முயற்சியே செய்ய வேண்டாம், அப்படியே நின்றுடலாம் அப்படின்னு தான் தோணும். முயற்சி எடுப்பதற்கு கூட மனமே வராது. ஆனால் நம் மனக்கண்களாலே நமக்குள் இருக்கிற வல்லமையான கர்த்தருடைய வசனத்தை பார்த்தால் நிச்சயமா அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆனா சாதாரண நம்மளை என்ன பண்ணிடுறான், நம்மளை பயமுறுத்துற மாதிரி அப்படி சிங்கம் மாதிரி கர்ஜித்து சுற்றிக்கிட்டே இருக்கிறான்.
அவ்வளவுதான், முடியாது, இதுக்கு மேல எழுந்திருக்க முடியாது, இதுக்கு மேல அவ்வளவுதான், உன்னுடைய உடல் அவ்வளவுதான், உன்னுடைய மனம் அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், உன்னுடைய குடும்பம் அவ்வளவுதான், உன் எதிர்காலம் அவ்வளவுதான், அப்படியே தான் நமக்கு சொல்லுவான். பார்த்தா அப்படிதான் தெரியும், வேற உண்மை அப்படி இருக்கும் கூட. ஆனால் நமக்கான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. உங்களுக்குள் இருக்கிற இந்த மண்பாண்டத்துக்குள் இருக்கிற பொக்கிஷமாகிய கர்த்தருடைய வசனத்தோட வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். 4 நாள் அழுகியுமே, திறக்காதீங்க, அந்த கல்லை திறக்காதீங்க. 4 நாள் நாருமே. அந்த அம்மா நான் பொய்யா சொன்னாங்க, உண்மைதான் சொன்னாங்க. 4 நாள் ஆச்சுன்னா ஒரு போன நாரதான் செய்யும். அதை திறந்து உயிரோடு எழுந்து அங்கே இருக்கிற ஒருவனை வெளியே அதே ஆட்கள் தான் கொண்டு வர்றாங்க. அப்படி சொன்ன அந்த சகோதரி தான் பார்க்கறாங்க. அப்ப அந்த இடத்துல எது தேவைப்பட்டது? எது அங்க தேவைப்பட்டது? வல்லமையான ஆண்டவர் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை பற்றியே பேசிக்கிட்டே வேற இருக்கிறார். இந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த அம்மா வெளியில் இருக்கிற கண்ணால தான் கல்லறையை பார்க்குது, அது உள்ள இருக்கிற பிணத்தை யோசிக்குது, அது உள்ள அழியுமேன்னு சொல்லுது, அதனால நாருமேன்னு சொல்லுது. நம்ம எல்லாருமே அதை தான் சொல்லுவோம். அப்படி சொன்னாதான் நியாயம் கூட. ஆனா அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த இடத்துல ஒரு அழுகின பிணத்துக்கும் எழுந்து வந்த அந்த லாசருக்கும் நடுவுல அந்த பெண்ணுக்கு எது தேவைப்பட்டதுன்னா விசுவாசம் தான் தேவைப்பட்டது. அப்போ விசுவாசம் எது மேல வைக்கணும்? உங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷம் ஆகிய கர்த்தருடைய வசனத்தின் மேல. அது உங்களுக்குள்ளே இருக்கு. இந்த பைபிளே இனிமேல் உங்க லைஃப்ல இன்னையில இருந்து கிடையாதுன்னே வச்சுக்குவோமே. அப்படி ஒரு அரெஸ்ட் உங்களை பண்ணி உள்ள போட்டாங்க, சாகிற வரைக்கும் நீங்க சிறைக்குள்ள இருக்கணும், பைபிளே உங்களுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா எங்கிருந்து நீங்க வசனத்தை எடுப்பீங்க? உங்களுக்குள்ள இருந்து தானே எடுப்பீங்க. ஞாபகம் இருக்கிற வசனத்தை எடுப்போமா இல்லையா? அதை வச்சுதான் நம்ம நினைச்சுன்னு இருப்போம். அதை தான் இப்ப செய்யணும். இப்போ நாம பலவிதமான துன்பங்களாலே நெருக்கடிகளாலே நாம இந்த வேதத்தை விட்டு அது இல்லாத மாதிரி ஒரு தூரமா இருக்க விரும்புகிறோம். அப்படிதான் முயற்சிக்கிறோம். பாருங்க, கலக்கம் அடைந்தோம். கலக்கம் கலக்கம் திடீர்னு கலக்கம், அப்படியே மனக்கலக்கம். மனக்கலக்கம் வந்தா வயிறு கூட கலக்கம். மனசுக்கும் வயிறுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு. அப்போ மன முறிவு அடையலை அப்படின்றாரு. அப்போ அந்த ஒரு இடம் அவருக்கு இருக்குமானா ஏன் நமக்கு இருக்காது? அடுத்தது என்ன சொல்றாரு? 3வது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும், நான் துன்பப்படுறேன், நான் துன்பப்படுத்தப்படுறேன் அப்படின்னு இருக்கட்டுமே. துன்பத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதை நீங்களா உருவாக்கவே இல்லை. அப்படின்னா நீங்க துன்பப்படுத்தப்படுறீங்க, ரைட்டு. ஆனா என்ன சொல்றாரு? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படவில்லை. அப்படின்னா யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சுட்டு இருக்காங்கன்னு தானே சொல்றாரு. நான் கைவிடப்படவே இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 13 படிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது எப்படி அவருக்கு மட்டும் உண்டு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு எப்படி அவரால் மட்டும் சொல்ல முடியும்? அப்போ அவருக்குள்ளே கிறிஸ்து பலப்படுத்துகிறார் என்று அவர் விசுவாசிக்கிறார். அவருக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா பண்றாரா என்ன? இல்லையே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடுத்தது வாசிப்போம். 2 கொரிந்தியர். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கீழே விழுந்துட்ட மாதிரி நினைச்சிருவோம். அது ஒரு நஷ்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம். ஆனா கீழே விழுந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. இந்த 4 நிலைகளும் யார் சொல்றாருன்னா, மண்பாண்டத்தில் தேவ வல்லமையான பொக்கிஷத்தை பெற்றேன் என்று அறிக்கையிட்ட அதே அப்போஸ்தலர் தான் சொல்றார். அதே அப்போஸ்தலர் தான் சொல்றார். அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. எதுல? மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை பெற்றதுல வித்தியாசம் இல்லை. பாரபட்சம் இல்லாமல் உங்களுக்குள்ளேயும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளேயும்
முதல் நூற்றாண்டிலே மகாபெரிய விசுவாசிகளாக அநேகருக்குள்ளேயும் இந்த சுவிசேஷம் தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களை சாக கொடுத்தார்கள். தைரியமாக கிறிஸ்துவுக்காக போராடினார்கள். கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை பட்டாங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகளை சொல்றாரு. அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 கவனிங்களேன். எண்ணி பாருங்க எத்தனைன்னு. 23 ஊழியக்காரரா நான் அதிகம், கொஞ்சம் புத்தீனமா பேசுற மாதிரி தான் தெரியும். பவுல் சொல்ற, நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் கிறிஸ்துவுக்காக, அதனாலேயே நான் ரொம்ப அடிபட்டவன், அதிகமா காவல்ல வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில அகப்பட்டவன், யூதர்கள் ஒன்று குறைய 40ஆக 5 முறை என்னை அடிச்சிருக்காங்க, முதுகிலே பொளந்திருக்காங்க. மிலாறுகளால் அடிபட்டேன், சாட்டை மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், பிரயாணம் பண்ணினேன். மோசத்தோட லிஸ்ட் கொடுக்கிறாரு. ஆறுகளால் மோசம், கள்ளரால் மோசம், என் சுய ஜனங்களால் மோசம், அந்நிய ஜனங்களால் மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கலாமா என்ன? சரி, நீங்க உங்க துன்பங்களை எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. இதுல இருக்கிற எதுவுமே மேட்ச் ஆகுமான்னு பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாக மோசத்துக்கு ஒரு தனி கேட்டகரி வச்சிருக்கிறார். இவ்வளவு மோசம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு மோசம் எனக்கு நடந்திருக்குதுன்றார் இல்லையா? இவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள கடைசியா தன் ஓட்டத்தோட கடைசியில சொல்றாரு, நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஜீவ கிரீடம் இருக்கிறது, ஆனா உன்னை நான் காப்பாத்திக்கிட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்றைக்கு விசுவாசிகள் தடுமாறுகிறது, தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியல. துன்பமே இல்லாத வாழ்க்கையை தேவன் வாக்களிக்கவே இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாதியே இல்லாத உடல் நமக்கு வாக்களிக்கல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு யாருமே மோசமே பண்ண மாட்டாங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. மோசம் நடக்கும். என்னை யாரும் கீழே தள்ளி விடவே மாட்டாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னா இல்ல, தள்ளி விடுவாங்க கீழே. நான் மன முறிவு அடையிற மாதிரி எதுவுமே நடக்காது, என்னை கடவுள் முன்னாலே தடுத்து காப்பாற்றுவார், அப்படி ஒரு வசனம் இல்லை. இவைகள் எல்லாம் நடக்கும். இதுக்கு நடுவில் உங்களை கைவிடாமல் அவர் என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு. உனக்கு துன்பமே வராம நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. நீங்கள் துன்பப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட நான் உடனிருப்பேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்படியானால் இன்றைக்கு இந்த 4 விஷயத்துக்கு மேல அந்த பட்டியலுக்குள்ள போய் சிலதெல்லாம் எனக்கு பொருந்துது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசமும் மனக்கண்களின் பார்வையும் இருக்கான்னு மட்டும் நம்ம யோசனை பண்ணிக்கலாம். சரி, ஃபர்தரா படிப்போம். 19 எல்லாரும் அந்த வசன பகுதியை கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் இப்ப சொல்றாரு, எப்படின்னா நமக்கும் அதே தானே, சாவுக்கு இனமான அதுக்கு சரியாக இருக்கிற இந்த மாம்சம், அதுல இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம்னா அது தனி, அவங்க ஊழியம் பண்ணதுனால அன்னைக்கு முதல் நூற்றாண்டு காலத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. சொல்றாரு, இயேசுவின் நிமித்தம் எப்போ எந்த நிமிஷம் யாரால உயிர் போகுன்ற மாதிரி இருந்தது. we are committed. நாங்க எங்க உயிரை கொடுக்கிறதுக்கு நாங்க கமிட்டடா தான் இருந்தோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது
விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அப்போ விசுவாசிகளாகி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஜீவன் பலன் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்குள்ளே மரணத்தை சுமந்து பல மோசங்களையும் பல தள்ளாடுதலையும் பல துரோகங்களையும் ஏற்றுக்கொண்டு அவன் தன் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கதான் இந்த பிக்சர் காமிக்கிறார். அப்போ தேவனுடைய ஊழியம் செய்பவர்கள் ஏன் நமக்கு கூடுதலான பிரச்சனை வருது, ஏன் நமக்கு விதவிதமான பிரச்சனை வருது? பிரச்சனையே இவங்க கிட்ட இருந்து வரக்கூடாது, ஆனா வருது. அங்க சொன்னார் பாத்தீங்களா, சொந்த ஜனம், அந்நிய ஜனம், விரோதமாக இருக்கிற ஜனம், எல்லாரிடத்திலிருந்தும் என்ன வருகிறது? நான் மோசம் அனுபவித்தோம்ன்றார்ல. என்னன்னா விசுவாசிகள் ஞாபகம் வச்சுக்கணும், உறவுக்காரர் ஞாபகம் வச்சுக்கணும், சகோதர சகோதரிகள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னால வரக்கூடாதுப்பான்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு வரும், அந்த ஊழியக்காரனுக்கு வரும், ஆனா என்னால அது வந்துடக்கூடாதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். ஆனா அது வரும், அது கண்டிப்பா வரும். சொந்த சகோதரனால வராம ஒரு பகைக்கிறவங்களால வரட்டுமே, அந்நிய ஜனங்களால வரட்டுமே, என்னால வரக்கூடாதுப்பா. அப்போ அவ்வளவும் கடந்து அவர் போயிட்டே இருக்கிறாரு. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. அதனால தான் கர்த்தருடைய வேலை செய்கிற, குறிப்பாக இந்த காலத்திலே வாழ்கிற, ஒருவேளை தேவனுடைய ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய வேலை செய்ய இப்பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு ஆயத்தம் இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறவர்களாலும் சரி. நான் முந்தா நாள் இரவு என்னுடைய சின்ன மகனோடு கோயம்புத்தூர்ல இருந்து ஃப்ளைட்டில் வந்தேன். அப்போ வரும்போது ஏர்போர்ட்டில் அவன் தான் நிறைய பேரை பார்த்தான். இது இவங்க அது அவங்கன்னா இந்த செலிப்ரிட்டி மாதிரிலாம் வருவாங்க, ஃபேமஸான சில பீப்புள் வரும். பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது ஒரு செஃப் ஒருத்தர் பார்த்தான். பார்த்த உடனே இவர் டிவிலலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா. அப்படியே பார்த்து போய் பேசேன் அப்படின்னு. அவன்லாம் தைரியம், யாரும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது, நேராக போய் பேசிடுவான். போனான், பேசும்போது சொன்னான் எனக்கு கூட சமையல் பிடிக்கும்னா. அவர் பார்த்தாரு, அவன் கையை பிடிச்சாரு. முருங்கு காயில் அந்த மாதிரி கையை பிடிச்சா, அவ்வளோ பெரிய கையாக இருந்தது அவருக்கு. அப்படி இருக்கிறார் முதல்ல. அடுத்தது பிடிக்குமான்னார். ஆமாம் பிடிக்கும். சரி, அந்த குக்கிங் அப்படின்றத நீ படிப்பாக படிச்சுட்டு அதை தொழிலாக மொத்த வாழ்க்கைக்குமானதாக நீ வச்சுக்குவியா? அது உனக்கு கமிட்மெண்ட்டாக இருக்கா? உனக்கு அப்படி இருக்கா? அப்படியும் விரும்புகிறேன் அப்படின்னா. அப்போ சொன்னார், எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை பண்ணார் அப்படின்ட்டு என்னை பார்த்து, ஃபாதர் பையனை ஒரு 20 நாளைக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலில் விடுங்க, அவன் கையை வெட்டிக்குவான், சுட்டுக்குவான், அங்கே இருக்கிறவங்கலாம் அவனை நொறுக்குவாங்க, அந்த 20 நாள் தாக்கு பிடிச்சான்னா அவனை இதில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நீ வா உன்னை விடுறேன்ட்டார். ஸோ உலகத்தில் ஒரு வேலை, அதை செய்வதற்காக ஒரு சீனியர் இந்த சின்ன பையனை பார்த்து சொன்ன விஷயம் இது. இதை நான் கவனிச்சிருந்தேன். அப்போ தேவனுடைய வேலை செய்வதற்காக நான் வர்றேன், நான் அந்த தேவனுடைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த உலக வேலைக்கு அவர் என்ன ட்ரைனிங் சொன்னாரு? நீ முதல்ல நொறுக்கப்படு, நீ அங்க கஷ்டப்படு, அதை உன்னால தாக்கு பிடிக்க முடியுமானா வா அப்படின்னாரு. இது மாதிரிதான் ஆவியானவர் சொல்றாரு, உங்களில் அநேக போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு என்ன உண்டு? அதிக ஆக்கினை உண்டு. ஏன்னா இவ்வளவு துன்பம் வந்ததுன்னா என்ன? அவன் ஒரு மனுஷன் இல்ல, கர்த்தரை தூஷித்து அவரை விட்டு விலகி ஓட மாட்டான். விசுவாசிகளாகிய நாம் துன்பப்படும் பொழுது ஏன் இந்த விசுவாசத்தை காப்பாற்ற முடியாம போயிடுறோம்? இதுவே வேணாப்பா, நம்ம ஏற்கனவே இருந்தது பெட்டரு, அந்த லைஃப் ஸ்டைலே நமக்கு நல்லா இருந்தது, அப்படியே போயிடலாம். எதுக்கு அவ்வளோ பக்தி, எதுக்கு அவ்வளோ விசுவாசம், எதுக்கு நம்மளை அலட்டிக்கிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு விசுவாசத்துல அப்படியே நம்மளை குறைச்சி 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 போயிட்டே இருக்கணும். சேஃபா பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அது போய் 0ல நிற்கும். நம்ம சேஃபா பண்ணலாம்னு நினைப்போம், கத்திரிக்கேற்ற கிரியைகள்ல குறைச்சிக்கலான்னு அதை கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணலாம்னு நினைப்போம், முடியாது, அது போய் 0ல நிற்கும், உங்களுக்கே தெரியாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, அவர் நடந்தா நிழல் பட்டா சுகம், அவருடைய துணி பட்டா சுகம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மேன் சொன்னா, இன்னொரு பக்கம் யாருமே கொடுக்காத ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். தன் துன்பங்கள், தன் மோசங்கள் லிஸ்ட் கொடுக்குறாருல்ல. இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரம், நம்முடைய மனம்,
நம்முடைய வாழ்க்கை அதில் எதிர்கொள்ளுகிற சவால்கள், துன்பங்களாலே சோர்ந்து போகிறோம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்மளுக்கு. நமக்குள்ளவே இருக்கிற ஒன்றிலிருந்து தான் அந்த வழி. அந்த நமக்குள்ள இருக்கிற வசனமாகிய அந்த வல்லமையை கொண்டுதான் நாம எழுந்திருக்கணும், நாம ஓடணும். வேற வழியே கிடையாது. வெளியில் இருக்கிற வழியெல்லாம் முயற்சி பண்ணா அதெல்லாம் தற்காலிகமானது. அது ஒன்று சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. தேவ பக்திக்கு எதுவாக நீங்கள் முயற்சி பண்ணா இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அது பலன் உள்ளது, அது பிரயோஜனமானது. அதனால இன்றைக்கு மனசோர்வா இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளவே இருக்கிற ஒன்றை கொண்டுதான் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற ஒன்றை தான் நீங்கள் மனக்கண்களால் பார்க்க வேண்டும். அந்த வேத வாக்குகளை பிடிச்சுக்கிட்டு தான் நீங்க சுடரை போல பிரகாசிக்கணும். ஏன்னா நமக்கே இப்போ மங்களா இருக்கிற வெளிச்சம் போலதான் நம்மளுக்கு தெரியணும். நமக்கே தெரியுது, ஐ எம் சோ டல், நான் ஒரு பிரகாசிக்கிற கிறிஸ்தவனாக இல்லைன்னு தெரியுது. ஆனா வழி இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடரை போல பிரகாசிங்க. நமக்குள் இருக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசுவை பாருங்கள். நமக்குள்ளவே உலகத்தானா தான் சொல்றான், வெளியில இல்ல, உனக்குள்ளதான் இருக்குது. நீ உன்னை உற்சாகப்படுத்திக்க, நீ எழுந்திரி, நீ ஓடு, நீ அதான் செய்யணும் அவனும் சொல்றான். அதை நம்பி ஓடி ஜெயிக்கிறவங்களாம் உலகத்திலே இருக்கும் பொழுது நமக்குள்ளே அதையும் தாண்டி தேவ வல்லமை இருக்குமானால், கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் அதை பிடித்து கொண்டு ஏன்னா ஓடக்கூடாது, சோர்ந்து போகாது. என்ன படிப்போம். எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என் நிலைமை அதுதான். எனக்குள் லிஸ்ட் இருக்கு. ஆனால் ஏன் பேசுறேன்? விசுவாசிக்கிறதுனால பேசுறேன். நான் அனுபவிக்கிறதுனால பேசுறதுன்றது கொஞ்சமா தான் இருக்கும். ஆனால் இன்னும் அனுபவிக்கவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறதுனால பேசுகிறேன். பவுலோட நிலைமை அதுதான். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ 15 நல்ல கவனிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆதலால் தேவன் நமக்கு கொடுத்தவைகளை நினைத்து முதல்ல ஸ்தோத்திரியுங்கள். தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன பெருகுகிறது? கிருபை பெருகுகிறது. தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அங்கே கிருபை பெருகுகிறது. அப்போ நம்முடைய இருதயம் தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக. இப்பொழுது 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் வசனம் பாருங்க. இதே மாதிரியான ஒரு வசனம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும்படி உதார குணத்திலே எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அப்புறம் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல், நல்லா பாருங்க, ஒரு தர்மம் செய்யறாங்க, அது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது. அது அல்லாமல் இப்பதான் கவனிங்க, அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினால் சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அப்ப தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அங்க ஒரு அடிஷனலான ஒரு விஷயம் கிடைக்குது. அப்போ தேவனை ஸ்தோத்திரிப்பது அப்படின்றது ஒரு முக்கியமான டூல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால படிக்க ஆரம்பிச்சார்ல இந்த வசனம், 4ஆம் அதிகாரம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்புறம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை எதனோட? ஸ்தோத்திரத்தோடைய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதனால எதை நினைச்சாலும், எந்த டைரக்ஷன்ல யோசிச்சாலும் சோர்வான விஷயங்கள் தான் ஞாபகமே வருது, கண்ணுமுலாம் நிற்குது, உணர முடியுது, அப்படிதான் இருக்குன்னே வச்சுக்குவோமே. அந்த சமயத்துல தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கான காரணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதை தேடி அதை சொல்லி நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு நடுவுல தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் கற்றுக்கொண்டோமானால் அங்கிருந்து தான் அந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும். அங்கிருந்து தான் அந்த தேவ வல்லமை எனக்குள்ளே செயல்படும். ஒரு ஒரு மேஜிக் மெடிசன் இல்ல, ஒரு மிராக்குலஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இப்ப அந்த ஆளுக்கு போட்டுட்டோம்னு சொன்னா உயிர் வந்துடும்.
ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பது அது ஒரு விசேஷமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேவனை நினைச்சு தேடி பார்த்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல நன்மைகளுக்காக, அனுபவித்த நன்மைகளுக்காக, இருக்கிற நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரீங்க. It will do a wonder in your life. அது ஒண்ணுதான் நமக்கு கிருபையை நம்ம கிட்ட கொண்டு வர செய்யும். யார் ஸ்தோத்தரிப்பா? துன்பத்தெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நினைக்காம யார் ஸ்தோத்தரிப்பா? மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் அதை நினைச்சு ஸ்தோத்தரிப்பாங்க. ஏற்கனவே கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைச்சு ஸ்தோத்தரிப்பாங்க. சரி, அப்புறம் ஆனபடியினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன இப்படி முடிச்சிட்டாரு இல்ல? முதல்ல என்னமோ எப்பக்கத்துல ஒன்று இருக்கும், கலக்கம், துன்பம், தள்ளி விட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப சொல்றாரு, நாங்கள் என்ன பண்றதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிடுச்சு, என்னதான் துன்பம் வந்தாலும் என்னதான் கஷ்டம் வந்தாலும் டேமேஜ் ஆகுறது ஒண்ணு, வளர்றது இன்னொன்னு. டேமேஜ் ஆகுறது எது? வெளியில் இருக்கிற மண்பாண்டம் தான். புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என் துன்பம் என்னை புதிதாக்குகிறது, என் சவால் என்னை புதிதாக்குகிறது, எனக்கு வரும் மோசங்கள் என்னை புதிதாக்குகிறது. புதிதாக்குதணும் அப்படின்னு நான் நினைக்கணும், அது புதிதாக்குறத நான் கவனிக்கணும், அதுல என் மனசை வைக்கணும். நான் அழிஞ்சேன், நான் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால் எழுதிக்க முடியாது, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பானையை மாத்திரம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உடஞ்சிரும், உள்ளுக்கிறதும் போயிடும், வேஸ்டா போயிடும். நான் மண்பாண்டம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெண்கள், நீங்கள் பலவீனமான மண்பாண்டம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம், தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்தின வல்லமை அதற்குள்ள இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வர்ற சமயத்துல ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அக்கம் பக்கத்துல கேட்கறாங்க, இல்ல. ஐயோ, அவருக்கு ரொம்ப செஸ்ட் பெயினா இருக்கு, நாக்கு கடியில ஒரு மாத்திரை வைப்பாங்களே அது இருக்கா அப்படின்னு தேடுறாங்க. அவரால் பேசவே முடியல, ஆனா அவர் வச்சிருந்தார். பாக்கெட்ல எல்லாம் பாக்குறாங்க, இல்ல. பார்த்தா அவருடைய சூட்கேஸ்ல ஒரு சின்ன ஒரு பேக்ல அதுக்குள்ள வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கு ஆக்சுவலா, ஆனா அவரால் அந்த நேரத்தில் அதை சொல்லவே முடியல. அவர் வழியில தவிக்கிறாரு, ஆனா அவர் கண்களாலே சொல்ல ட்ரை பண்றாரு, ஏன்னா வாயில அவரால் சொல்ல முடியல. நீ நிறைய விசுவாசியோட நிலைமை அப்படிதான். அந்த வண்டர்ஃபுல் லைஃப் சேவிங் மெடிசன் இருக்கு, ஆனா அது மேல நம்முடைய பார்வை, நம்முடைய கவனம் இல்லை. அதை சொல்லவே மாட்டேன்றோம். வலிக்குது, அப்படி நெஞ்சு அடைக்குது எல்லாம் சொல்றோம், என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்றோம். ஆனா மருந்து எங்க இருக்குன்னு சொல்ல, ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு மைண்டே வேலை செய்யல. அவருக்கு வேலை செய்யறதெல்லாம் அவர் வலி தெரியுது, அவர் சாக போகிற மாதிரியான அதுதான் தெரியுதே தவிர அவரு அந்த மருந்து அது பாருங்க, அந்த ஜிப்ல பாருங்களேன், அந்த சிவப்பு சூட்கேஸ் தான் பாருங்களேன், மேலேயே இருக்கு பாருங்க, அப்படி சொல்ல முடியல அவரால். அப்போ அவர் சொல்றார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதா. இது எங்களுக்கு தெரியுதுப்பா, இது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அதனால எனக்கு எந்த துன்பம், எந்த கஷ்டம், எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, உன்னைய மைண்ட்ல இருக்குது. ஓகே, புறம்பான மனுஷனுக்கு இதெல்லாம் வருது, உள்ளான மனுஷன் என்ன ஆவ புதிப்ப புதிதாக்கப்படுகிறது. அந்த ஞாபகம் இருந்தா நிச்சயமா நாம புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகி கிறிஸ்துவின் சாயல்ல வளர முடியும். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம முடிச்சிடலாம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, அப்போ அந்த மேல அந்த மண் பாண்டம் இருக்குல்ல, அது அல்ல, காணப்படாதவைகளை தான் நான் எப்பவுமே பார்ப்பேன்ற. காணப்படாதவைகளை பார்ப்பதற்கு மனக்கண் வேணும். மனக்கண் இருக்கு, ஆனா பிரகாசமா இல்லை, பிரகாசமா இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நான் போட்ட ஒரு கண்ணாடி எடுத்து நான் போட்டேன்னா மங்கலா இருக்கும். ஏன் தெரியுங்களா? என்னோட பவர் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என் கண்ணாடியோட அந்த பவரும் மாற்றிட்டே வந்துட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற கண்ணாடி எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்தப்போ இருக்கிற கண்ணாடியை ஒரு 20 வருஷம் கழிச்சு போட்டு பார்க்குறாங்க. ஏன்னா விசுவாசம் அப்போ இருந்த அளவுக்கு இப்போ வந்துடுச்சு. மங்கலாக இருக்கும். மங்கலாக இருந்தால் எதுவுமே நல்லா தெரியுது, எல்லாமே தப்பாக தான் தெரியுது. மனக்கண்களில் பிரகாசம் இல்லை. நமக்கு தெரியுது இது ஏன் தப்பாக தெரியுது அப்படின்னா, கண்ணாடி அவங்க ஆரம்பத்தில் போட்ட கண்ணாடியை போட்டிருக்காங்க, 1 போட்டிருக்காங்க, இப்போ 5 இருக்கிறாரு.
-5 இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாச கண்கள், மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டி இருக்கிறது. எப்படி முடிக்கிறார் பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. முதல்ல சொல்றாரு, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது. எந்த துன்பம், எந்த நெருக்கடி வந்தாலும் சரி. இப்ப 2வது சொல்றாரு, நித்திய கனமணி மகிமை உண்டாக்குகிறது. எனக்கு வரும் துன்பம், எனக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே நித்திய கன மகிமை அது உண்டாக்குகிறது. அப்போ ஒரு துன்பம் வந்தா அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் போயிட்டு அது எனக்கு என்ன செய்யுமோ அதை நான் வாங்கி அதுல என்னுடைய உள்ளான மனுஷன்ல பலனடைந்து, உள்ளான மனுஷன்ல வல்லமை அடைந்து ஒரு புதிதாக்குதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம எப்போ என்ன ஜெபம் பண்ணணும்? துன்பமே வேணாம், கஷ்டமே வேணாம், சோதனையே, இப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னா நான் என்ன தெரியல ஜெபம் பண்றேன், நான் புதிதாக்கப்படவே வேணாம், எனக்கு நித்திய கனமகிமையே வேணாம், அப்படிதான் பண்றோம். அப்படிதான் அர்த்தம். அப்போ துன்பம் கொடுங்க, இன்னைக்கு ஒரு 2 கொடுங்க அப்படின்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது இல்லையா? எனக்கு துன்பம் வருமானால் நான் சோதிக்கப்படுவேன். தேவனே உடன் இருந்து என்ன பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க. அப்புறம் ஏனெனில் சொல்லி முடிக்கிறாரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால் அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிற அந்த சிங்காசனத்தில் இருக்கிற அந்த மேன்மையை பாருங்க. பூமிக்குரியவைகளை பார்க்காதீங்க, பூமிக்குரியவைகளை பார்க்காதீங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எதனாலே புதிதாக்கப்படுகிறது? பேதுருல சொல்றாரு, பொன்னானது அக்னியிலே போட்டு புடமிடப்பட்டு அசுத்தம் நீங்கி அது சுத்திகரிக்கப்படுவது போல அந்த பொன்னை விட விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்போ மண் பாண்டம், இந்த உடல், இந்த உலக வாழ்க்கை, அதுக்கு வருகிற நெருக்கடிகள், அதுக்கு வருகிற துன்பங்கள், அதுக்கு வருகிற மோசங்கள், இவைகள் எல்லாமே உள்ள இருக்கிற என்கிட்டே இருக்கிற வல்லமையான வசனங்களை கொண்டு நான் ஜெயிக்கலாம். என்னை புதிதாக்குவதற்காக வருகிறது. அப்போ கடைசியா சொல்லி முடிச்சிடுறார். இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்களேன். என்னது? காண்கிறது எல்லாம் அனித்தியமா, கண்ணால நீங்க பாக்குற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டெம்பரவரி. காணாதவைகள் நித்தியமானவைகள், காணாதவைகள் ஆவிக்குரியவைகள். அது எனக்குள் கிரியை செய்ய, அதுல நான் வளர என் கவனத்தை வச்சா போதும். மற்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் நம் ஆத்துமாவில பலனடைய நமக்குள்ளேயே அதை தேவன் வச்சிருக்கிறார், பொக்கிஷமாக வச்சிருக்கிறார். அது வல்லமையான தேவனுடைய வசனம். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மண்ணிலே உருவாக்கி உம்முடைய உயிரை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றின மனிதர்கள் நாங்கள். பாவம் செய்து உம்மை விட்டு செத்தபோது மீண்டும் கிறிஸ்துவினால் அவரையே நாங்கள் தரித்துக் கொண்டு அவர் ரத்தத்தில் மீட்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்தோம். புதிதான ஜீவன் எங்களுக்குள் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட புறமான கண்களால் வெளியில இருக்கிற காயங்களையும் அடிகளையும் வேதனைகளையுமே பார்த்து கொண்டு தவிக்கிறோம், சோர்ந்து போகிறோம்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷமாகிய வசனங்களை கொண்டு புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் மனக்கண்களின் பிரகாசத்தால் எங்களுக்கு இப்பொழுது நினைப்பூட்டினீர். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசத்தை இப்பொழுது தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். அனித்தியமானவைகளை நாங்கள் பார்த்து 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 சோர்ந்து போகிறோம், அதையே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவே எங்களுடைய கவலையும் புலம்பலும் வேதனையுமா இருக்கிறதப்பா. நித்தியமானதின் மேல் எங்கள் கண்களை திருப்பி கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.